مباركة نشهد لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى القرآن ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். நிறைய இடங்களே வருகின்றது. செவி புலன் காதை பற்றி வருகின்றது. இந்த காதுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றான் என்பதை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு, குரானை ஓத கேட்டால், குரானை ஓதுவதை நீங்கள் கேட்டிங்கன்னா செவிதாந்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் உள்ளம் இரக்க குண்டமாக உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொன்னார்கள், ஏன்னா ஸல்லல்லாஹு குர்ஆனை இறங்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதே சூரத்துல் பையினா ஓதி காட்டுங்கள்னு சொன்னாங்க. என் மனம் விரும்புவது காது கேட்க விரும்புன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்து தாஹாலே வருகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அவர்கள் தலையை கொய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு எங்கு காணும் கிடைக்கவில்லை. வீட்டுக்கு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த வீட்டுக்கு வருகின்றார்கள். கதவை தட்டுகின்றார்கள். சகோதரி கதவை திறக்கின்றார்கள். அங்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. எங்கே முஹம்மது என்று கேட்டார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்கின்றார்கள். அந்த குர்ஆனுடைய வசனம், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி என்று கேட்ட அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவுடன், அதுதான் கேட்பது, அந்த வசனத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு நிலைமை மாறி சொன்னார்கள், இது என்னமோ ஓதுகின்றாயே, என்னமோ படிக்கின்றாய், அதை என்று சொல்லி காட்டு என்று சொன்னார்கள். நீங்கள் இப்போ குளிப்பு இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு குளிச்சுட்டு வந்தாங்க. அந்த ஆயத்தை சொல்லப்பட்டது, அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர் குர்ஆனுடைய ஆயத்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தை போய் டச் பண்ணி அது மாற்றத்தை உண்டாக்கின்றது. அப்போ கேட்கும் தன்மை உலகத்தில் எல்லா இதுக்கும் உண்டு. ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, மெம்பர் படியில் என்ன மெம்பர் படி தயாரிக்கு முன்பதாக ஒரு மரக்கட்டையில் சாஞ்சிட்டு பயன் பண்ணுவாங்க. ஒரு காலம் வந்துச்சு, சஹாபாக்கள் மெம்பர் படி அமைத்து என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு கொடுத்து இந்த மெம்பர் படியில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏறி பயன் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ அது அங்கே இருக்குது அந்த மரம், இவங்க இங்கே பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போய் என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை கட்டி தழுவி அணிச்சாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, ஒரு மரத்தை நபியை நீங்கள் கட்டி பிடிக்கணுன்னு. அந்த மரம் அழுவதை நான் கேட்டேன். அந்த மரம், காஞ்ச மரம் அழுவதை நான் கேட்டேன். அதுக்கு சமாதானப்படுத்த, இத்தனை நாள நபியே தங்களுடைய பொன்னான முகத்தை, தங்களுடைய பொன்னான மேனியை என் மீது சாய்ந்து இருந்தீர்கள். இன்று ஒரு வந்த உடனே என்னை மறந்து விட்டேலா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நான் ஏங்கினேன் என்று சொல்லுகின்ற இடத்திலே ஸல்லல்லாஹு அவர்கள் கட்டி தழுவி சொன்னார்கள், உனக்கு சொர்க்கத்தை நான் கூட்டு போகிறேன், கவலைப்படான்னு சொன்னாங்க. அந்த கேட்கும் தன்மை, மரம் அழுவதை கூட நபி ஸல்லல்லாஹு கேட்டார் என்று சொன்னால், கேட்பது என்பதற்கு என்ன செய்ய ஒரு பெரும் பாக்கியம் உண்டு. கபூரில் வச்ச உடனே என்ன கேட்பாங்க, மண் ரப்புக்க. கபூர் எல்லாத்தையும் அடைக்கம் பண்ணிட்டு அந்த எல்லாரும் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், உங்களுடைய 4 எட்டு நீங்கள் நகன்ற உடனே அந்த ஜனாசாவுக்கு, அந்த மையத்துக்கு ரூஹு கொடுக்கப்படும். நீங்கள் நடக்கும் கால் ஓசையை அந்த கபூராலி கேட்கும். கபூரிலே வைக்கப்பட்ட அந்த சடலத்து கூட கேட்கும் தன்மையை அல்லாஹ் கொடுத்து, மேலே நடக்கக்கூடிய விஷயத்தை கீழே அதை உணர்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். கேட்கும் தன்மை மட்டைக்கும் உண்டு, மௌத்தானுக்கும் உண்டு. நபியினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
காடு வழியாக போய்கிட்டு திக்ருகளை செய்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம மட்டும் திக்ர் செய்கிறோமே ஆளே இல்லைன்னு போது, நபியே இப்போ சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ் சொல்லுங்க, மலைகளும் மடுவுகளும் மரங்களும் இலைகளும் கொடிகளும் செடிகளும் எல்லாம் திக்ரு செய்யணும் சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று திக்ரு சொன்னனே எல்லாமே சொன்னது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு ஜீவராசியும் கேட்கும் தன்மை இருக்கின்றது. அப்ப செவி என்பது எல்லா ஜீவராசியும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். பிலால் அல்லாஹ் அவர்கள் அருமையா பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்கு கேட்டால் வானகத்துள்ள மலக்குமார்கள் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டு வானத்தில் உள்ளவங்க பாங்கு கேட்பாங்க, பாங்கு சொல்லுவாங்க. அங்கே தொழுகைக்காக வேண்டி ஒரு சமயத்தில் சமயம் லேட்டானது, ஸல்லல்லாஹு வருகிற பிலால் இன்னும் பாங்கு சொல்லலையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து இன்னும் பாங்கு சொல்லலையான்னு கேட்குறாங்க. நான் வீட்டை விட்டு அவசரமாக வரும்போது டைம் ஆகிப்போச்சு, வேகமாக ஓடி வந்த பாங்கு சொல்லுங்கள் சீக்கிரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் பாங்கு சொல்லுவது கேட்ட பிறகு தான் வானத்தில் பாங்கு சொல்லுவாங்க. கேட்கும் தன்மை இந்த உலகத்தில் இருக்கனால இந்த உலகத்தை தாண்டி வானவர்களுக்கும் அது கேட்கப்பட்டு அந்த வானவர்களும் பாங்கு சொல்கின்றார்கள். உம்மு மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணு தெரியாத சஹாபி. உம்மு மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணு தெரியாத சஹாபி. அவங்க கண்ணு தெரியாதுன்னா என்ன செய்ய முடியாது, வெளிச்சத்தை பார்க்க முடியாது. சூரியனே சந்திரனை பார்த்து இந்த டயத்து லோஹர் டயது அசர் டயது மகரிப் டயது என்ன செய்ய, அவங்கள பள்ளிவாசலுக்கு முஅத்தினாக பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லக்கா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது. 5 நேரம் கரெக்டாக பாங்கு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் அசர்னுடைய நேரத்தில் தாமதமானது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை உதவிட்டு கேட்டாங்க, என்ன பாங்கு சொல்லியான்னு. நான் இந்த உலகத்தில் எதை பார்த்து நான் பாங்கு சொல்ல மாட்டேன், வானவர்கள் பாங்கு சொல்லுவாங்கள்ல, வானவர்கள் பாங்கு சொல்லுவாங்கள்ல, அது என் காதில் விழும், அதை பார்த்து நான் பாங்கு சொல்லுவேன். அப்போ எல்லா இதுக்கும் இல்லை, மாணவர்களுக்கும் காது கேட்கின்றது. வானவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மனிதரும் கேட்கின்றார்கள். கேட்டு இந்த உலகத்திலே பாங்கு சொல்லப்பட்டு வானுலகத்துக்கு போகின்றது, வானகத்திலே பாங்கு சொல்லப்பட்டு பூயுலத்து வரி என்று சொன்னால் கேட்கும் தன்மை உலக அளவிலே சுற்றி கொண்டே இருக்கின்றது. அதான் சொல்கின்றார்கள், நல்ல விஷயத்தை கேளுங்க. குரானை ஓத தெரியவிட்டால் ஓதுவதை கேட்டு ஓத சொல்லும்படி கேளுங்கள். எத்தனையோ விஷயங்களை நாம் என்ன செய்ய நேரத்தை வீடு இடத்திலே என்ன செய்ய, அதனால தான் அல்லாஹ் கேட்கக்கூடிய தன்மையை உருவாக்குவதற்குத்தான் குரானை கேட்க வேண்டும், கேட்க நிர்பந்த வேண்டும் என்பதற்காக தான் தொழுகையை கடமையாக்கி தொழுகையிலே குரானை ஓதப்பட்டு அதை எல்லாரும் செவிதாத்து கேட்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைத்திருக்கின்றான். உங்களுக்கு நேரம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அல்லாஹ் நிர்பந்தப்படுத்துகிறான், கேட்டே ஆக வேண்டும். குரானை நீ கேட்டே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அமலுக்கு மூலமாக குரானை ஓதப்பட்டு நீ நிற்கப்பட்டு நீ ஒளி செய்யப்பட்டு தக்பீர் கட்டு இமாம் ஓதுவதை குரானை நீ சவிதாழ்த்து கேட்டே ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த கேட்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். இது தவறாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த காது வழிதான் கெட்டதையும் அல்லாஹ் நிச்சயம் உருவாக்கின்றான். இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் செல்போன்லாம் பார்க்க தேவையில்லை, பஸ்ஸில் போனால் அதுவே காதுக்குள்ளே நுழைஞ்சிருது. நம்மலாம் போய் செல்ஃபோன் நேற்று பாட்டெல்லாம் கேட்க தேவையில்லை, இசையெல்லாம் கேட்க தேவையில்லை. நம்ம போய் போனாவே ஆட்டோமேட்டிக்காக டிவி அல்லது என்ன செய்ய ரெக்கார்டிங் போடப்பட்டு காதில் திணிக்கப்படுகிறது. அப்போ அந்த உள்ளத்திலே அந்த காதில் திணிக்கப்பட்டால் மனம் மாற்றங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நல்ல விஷயத்தை நீ திணி, நல்ல விஷயத்தை கேளு. நம்ரூத் மன்னன் அரக்கன், அவனை அல்லாஹ் கொல்வதற்கு திட்டமிட்டது ஒரு நொண்டி கொசுவை காதுக்குள்ள விட்டான். அந்த காதுக்குள்ள போய் வங்கின் சவுண்டு கேட்கும்போது அது சரியா அதுக்கு தன் பணி ஆட்களை கொண்டு தலையில் அடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சான். படுக்கும்போது சொல்லுவாங்க,
காதை சில இடத்துக்கு போனோம்னா காதை பொத்திட்டு படுங்க. ஏன்னா அந்த கொசுக்களும் அந்த ஈக்களும் அல்லது ஜீவராசிகளும் அல்லது செவுட்டு பாம்புகளும் காது வழியாக தான் உள்ளே போகும், மூக்கு வழியாக போகாது, கண் வழியாக போகாது. காதுக்குள்ளே அல்லா அடிச்சதுக்கு ஒரு திரை வச்சுருக்கான், ஒரு பசவசப்பான ஒரு லிக்விட் வச்சுருக்கான். அந்த லிக்விடு மூலமாக எதையுமே அல்லா அடிச்சு உள்ளே எடுக்க மாட்டான். அது மீறி போகுதுன்னு சொன்னால் அல்லாஹ் ஏதோ காண்டு போக வைக்கிறான். அப்போ காது என்பது, செவி என்பது அல்லாஹ் கொடுத்த வெறும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை நல்லதுக்கு கேட்போம், நல்லதை பயன்படுத்தும். ஹக்கு சுப்ஹானஹு அதை நல்லதை கேட்பதற்காக பயன்படுத்துக்கு தௌஃபீக் செய்வானாக. வஹ்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.